இன்னும் யாரும் வரல போல் இருக்கே. சே, இந்த பசங்க எங்கேயாச்சும் பஞ்சுவாலிட்டியோட இருக்கானுங்களா? சீக்கிரம் வரணுன்ட்டு எங்கேயாச்சும் வரானுங்களா பாரு. டேய் அருண், என்னடா ராமு இன்னைக்கு நமக்கு முன்னாடி வந்துட்டான்? என்னடா இவ்வளோ லேட்டாக வரீங்க இன்னைக்கு? நீ சீக்கிரம் வந்துட்டு எங்களே லேட்டா வந்துட்டுன்னு சொல்றியா? அதானே, நீ என்னைக்குமே லேட்டா தானே வருவ. என்ன மச்சான், வீட்டுல செம்ம ரைட்டு போல் இருக்கு, சீக்கிரமா வந்துட்டேன். டேய் எங்கள் வீட்டில் என்ன திட்டுவாங்களா? எனக்கு எல்லாம் பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. உருட்டு இப்படி தான் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களே தெரியல. ஏண்டா, காலையிலேயே உங்க அப்பா திட்டினது எங்க வீட்டுக்கு காதில் விழுந்தது, என்னவோ இப்படி சொல்ற? கொஞ்சம் மெதுவாக தான் திட்டாப்பானு கேட்குறாரா? 2 தெருவு தள்ளி இவன் காதல் விழுந்திருக்கு. சரி விடுங்க, உங்ககிட்ட எல்லாம் பேசி மீள முடியுமா? மீண்டு தான் பாரு. டேய், நாங்கெல்லாம் பேச்சில் பிஹெச்டி பண்ணவங்கடா, எங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசணும். ஆமாண்டா, அந்த விஷயத்தில் நல்லா எல்கேஜி தான், நானே ஒத்துக்கிறேன். சரி மச்சான், உங்க வீட்டில் திட்டுறாங்கன்னு ஏதாச்சும் வேலைக்கு ட்ரை பண்றியாடா? அவங்க திட்டுறாங்க, நான் வேலைக்கு போயிடுவேனா? அவங்க எவ்வளோ எனக்கு டார்ச்சர் கொடுத்தாலும் இந்த ராமு மட்டும் மனசு மாறவே மாட்டான்டா. டேய், இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை இல்லை? ஆமாண்டா, ஏன் கேட்குற? சிவா வந்திருக்கால, அதான் கேட்டேன். ஏண்டா வெள்ளிக்கிழமை தான் உங்கள்கிட்ட பேச வர மாதிரி கேட்குற? மச்சான், நீ காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு தான்டா இருந்த, வேலைக்கு போனதுலேருந்து. டேய், வேலைக்கு போன வரைக்கும் பரவாயில்லடா, அந்த பொண்ணை என்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சோன்னா அன்னையிலிருந்து அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு போய் தங்கி பேசுற? நான் எதுக்கு வெள்ளிக்கிழமை வரேன்னு தெரியுதுல்ல, அப்படி ஏன்டா திரும்ப இதுவே கேட்குறீங்க? நாங்கள் கேட்போம் தான். அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு இன்னும் மட்டும் சொல்லாமல் இருக்கு நீ? இல்லை மச்சான், சொல்லணும்டா. ஏண்டா, அந்த பிள்ளைய வேற எவனாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வரும்போது சொல்லுவேடா நீ? ஏண்டா உன் வாயில நல்ல வார்த்தையும் வராதடா. டேய், நீ சொல்லலைன்னா ஃபியூச்சர்ல அதான்டா நடக்க போகுது. சொல்லணும் மச்சான், சொன்னா என்ன நினைப்பான்னு தெரியல. டேய், சொல்லலைன்னா அவளுக்கு எப்படிடா தெரியும்? அந்த மாதிரி ஒருத்தன் பின்னாடி சுத்துறானா என்னன்னா அவளுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியலன்னா. அருண், பிடிக்காமலடா அந்த பிள்ளையும் போகும்போதும் வரும்போதும் மறைக்க விழுங்குற மாதிரி பாக்குறா. 1 கிலோமீட்டர் தள்ளி நின்று கூட ஒரு ஆம்பளை பொம்பளைய பார்த்தேன்னா கண்டுபிடிச்சிருவாங்களா? அவளுக்கும் தெரியும் சிவா அவளை லவ் பண்றான்னு. அவ பாக்குறதெல்லாம் பார்த்தா அவளுக்கும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நானே அவகிட்ட லவ் சொல்லணும்னு எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறேன்டா. டேய், எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான்டா நினைப்பாளுங்க. நீ இப்படியே தயங்கி நின்னா வேற எவனாச்சும் லவ் சொல்லி கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான்டா. டேய் மச்சான், அவெல்லாம் இப்படி பண்ண மாட்டாரா? அவ இன்னொருத்தவங்க கூட வரும்போது தான்டா தெரிய போகுது உனக்கு. ஏன் வெண்பா பத்தி எனக்கு தெரியும்டா. டேய், பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்னடா அவகிட்ட? இல்லை மச்சான், அவளுக்கு அப்பா இல்லை, நான் ஏதாவது சொல்லி உன் பேர் கெட்ட பேரா வேணான்ட்டு தான்டா அமைதியாக இருக்கேன். ஏண்டா, அப்பா இல்லைன்னு தெரியுது இல்லை, அப்புறம் ஏன்டா அப்பா இல்லாத பிள்ளைய லவ் பண்ணுற நீ லவ் பண்ணுறன்னு என்னைக்காவது தெரிய தான் போகுது, அவள் பேர் கெட தான் போகுது. அதுக்கு நீ இப்போவே சொல்லி கல்யாணத்தை முடிக்கலாம்ல? பண்ணலாம் மச்சான், இருந்தாலும் அவள் ஒத்துக்கணும்ல. அவளுக்கே ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. கொஞ்ச நாள் ஆகட்டும்டா பார்க்கும். சரி, நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம், இதுக்கப்புறம் உன் விருப்பம்டா. என்ன வச்சு டைம் ஆச்சு, இன்னும் அவ்வளோ காணும்? தம்பி, நீ என்ன ரொம்ப ஆர்வமாக இருக்க? டேய் மச்சான், லவ் பண்ணுற பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரிடா. அப்படியா மச்சி? டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்கும்போதே வாயை இப்படி பிறந்து காட்டுறாம? டேய், அவன் மூஞ்ச பார்க்கறத விட்டுட்டு அக்கறை கொஞ்சம் பாருடா. ஓ, வந்துட்டாளா? டேய் மச்சான், வாயை மூடண்டா. அவன் வாயில் ஈ பூந்து வந்தால் கூட இப்போ அவனுக்கு தெரியாது, அவனை போய் வாயை முடுங்குற. டேய், அந்த பொண்ணு போகிற வரைக்காச்சும் கொஞ்சம் அமைதியாக இருங்களாண்டா. டேய், போய் பேசு சிவா, அவள் ஒன்றையே தான் பார்க்குறா பாரு. அப்போது பேசிடலான்னு சொல்கிறேன். டேய், இதை தாண்டா நாங்கள் 4 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். சிவா, நீ அமைதியாக இரு, நான் போய் சொல்கிறேன். என்ன, நீ அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்ல போறியா? டேய், அவள் எனக்கு தங்கச்சி மாதிரிடா. டேய், அருண் சொல்கிறான்னு நீ கேட்காத மச்சான். டேய், கொஞ்சம் அமைதியாக தான் இருங்களேன்டா போகிற வரைக்கும். ஏண்டா, கூச்சமே இல்லாமல் 2 பேரும் இப்படி பார்த்துக்கிறாங்க, நம்ம இத்தனை பேர் இருக்கும்போது. எத்தனை பேர் இருந்தால் அவங்களுக்கு என்னடா? இதுங்க 2 பேரும் பார்த்துக்கிறத பார்த்தா ஆல்ரெடி லவ் சொல்லிட்டான் போல் இருக்கடா. அப்படிலாம் இருக்காது, பல வருஷமா இப்படி தானே பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும். வேணா அவகிட்ட கேட்டு போயிரு, சும்மா தான் பார்த்தேன்னு சொல்லுவோம். ஏண்டா, இத்தனை பேர் இருக்கும், என்னடா இப்படி பார்த்துக்கிறீங்க? முட்டைக்கண்ணா உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு. டேய், அதான் வாயொலிக்கு வந்துச்சு, சொல்லி முடிடா. டேய், நாளைக்கு உங்க லவ்வுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வச்சுக்கோ, உங்களுக்கு முன்னாடியே அவன் ஊரை விட்டு ஓடி விடுவான். அதான் மச்சான் சொல்ல வந்தேன். டேய், நாடோடிக்கு படம் மாதிரி போய் தூக்கிட்டு போய் கமந்து பண்ணுவான்டா. ஏது 10 கிலோ சதை 20 கிலோ எலும்பு வச்சுக்கிட்டு நீ தூக்கிட்டு போய் கமந்து பண்ண போறியாடா? ஒன்னெல்லாம் ஒரு அடி அடிச்சாலும் அங்கேயே மயங்கி விழுந்துருவேன். நாங்க தாண்டா வந்து ஒன்ன தூக்கிட்டு வரணும். இவர் என்னவோ அவரு அளவுக்கு ஹெல்ப் பண்ண போறாராம்ல. டேய், நீ ரொம்ப பேசுறடா. சரி, அப்ப நீயே பேசு. ஏய், ஏன்டா அவங்கிட்ட ஏதாவது சண்டை இழுத்துக்கிட்டே இருக்க நீ? சரிங்கடா, நான் கிளம்புறேன். நீ இனிமே 1 நிமிஷம் கூட நான் இங்க இருன்னு சொன்னா கூட இருக்க மாட்டியே, நீ வந்த வேலை முடிஞ்சிட்டு. டேய், உண்மையாலுமே நான் வீட்டுல வேலை இருக்குடா. 3/4 மணி நேரமா வருவான்னு உட்காந்துருந்தேன், அப்ப தெரியல அந்த வேலை.
10 நிமிஷம் சாருக்கு எங்க கூட உட்காந்து பேச நேரம் இல்ல. கிளம்பு கிளம்பு. டேய் உண்மையா தாண்டா சொல்றேன். டேய் கிளம்புடா. சரி சரி நான் கிளம்புறேன். இங்கே இருந்துட்டு இருந்தா நீ இன்னும் கோவப்படுவேன். என்னடா கிளம்புன்னு சொன்னதும் அதான் சக்குன்னு கிளம்பிட்டான். அவன் வந்த வேலை முடிஞ்சிட்டு தம்பி. அதான்டா அவன் கிளம்பி போறான். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை நம்ம கிட்ட வந்து சொல்லட்டும். நம்மளும் அப்படியே பேசாம கிளம்பிடணும். நாளைக்கு நீங்க லவ் பண்ணாலும் இப்படிதான் இருப்பீங்களா? அஃப்கோர்ஸ் மச்சான். நான் தான் இப்போ ஃப்ரெண்டுன்னு உயிரை விட்டுட்டு இருக்கேன். அப்படியா மச்சான் உயிரை விட்டு விட்டா வர? இப்படி எங்க மச்சான் உயிரை விட்டுட்டு வருவ? என்கிட்ட கொஞ்சம் சொல்லலாம். சீரியஸா பேசிட்டு இருக்கான், காமெடி பண்ணிட்டு இருக்க நீ. டேய் ஏஞ்சல் ராய், இனிமே ஏதாவது காமெடி பண்றங்கிற பேர்ல பேசு. உனக்கு அப்புறம் இருக்கு தம்பி. இனிமே நான் ஏன் பேசுறேன்? பார்த்த மணி. நான் இன்னும் பார்க்கல, இனிமே தான் பார்க்கணும். ஏய் உனக்கு சேர்த்து நான் பார்த்துட்டேன். என்னாச்சு வெண்பா ரிசல்ட்? ஏய் நீயும் பாஸ் ஆயிட்ட. ஐயோ நானும் பாஸ் ஆயிட்டேனா? மம்மி நான் பாஸ் ஆயிட்டேன். இந்த விஷயத்தை முதல்ல எங்க அம்மா கிட்ட சொல்லணும்டி. சரி வெண்பா நம்ம அப்புறமா பார்க்கலாம். அடிப்பாவி என்னைய விட்டுட்டு போயிட்டாலே பாஸ் ஆன சந்தோஷத்துல. இன்னைக்கு வெண்பாக்கு ரிசல்ட் வந்திருக்குமே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அவகிட்ட நம்ம இப்ப எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறது? ஏய் வரும் நான் சிவா பேசுறேன்டா. மச்சான் உன் தம்பிக்கு நீ ரிசல்ட்னு சொன்னி என்ன ஆச்சு? என்ன ஒண்ணுமே சொல்லாம அப்படியே நிக்கிறான். ரங்கநாதா சொல்லுமா வெண்பா, என்ன விஷயம்? தாத்தா எனக்கு ரிசல்ட் வந்துடுச்சு, நான் பாஸ் ஆயிட்டேன் தாத்தா. நீ பாஸ் ஆயிடுவேன்னு எனக்கு தெரியும் வெண்பா. ரொம்ப சந்தோஷம் வெண்பா. இந்த நல்ல விஷயத்த ஃபர்ஸ்ட் உங்க அம்மா கிட்ட சொல்லுமா, ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. சரிங்க தாத்தா. சரிம்மா வெண்பா, நான் போயிட்டு வரேன். இங்கெல்லாம் ரொம்ப நேரம் நிற்காதம்மா, பொறுக்கி பசங்க தொல்லை தாங்க முடியாது. நமக்கு பின்னாடி கூட ஒரு பொறுக்கி பையன் நின்றுக்கிட்டு சிரிச்சு நிற்கிறான் பாரு. இந்த தாத்தா நம்மள போய் புரிச்சு போயிட்டாரு. சரிங்க தாத்தா வாங்க, நானும் வீட்டுக்கு தான் போறேன். வாங்க 2 பேரும் போவோம். சரி வாமா, வீட்டுக்கு சீக்கிரம் போவோம். நம்மள போய் புரிச்சு போயிட்டாரு இந்த கிழவரு. அவ்வளவு அப்படி நம்மள பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறா. பரவாயில்ல, நம்ம வெண்பா தானே.